नमः श्रीयतिराजाय विवेकानंद सूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे விவேகானந்த கேந்திரம் மதுரை கிளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலக சகோதரத்துவ தினத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிற்றுரையாக இருந்தாலும் பல விஷயங்களை உள்ளடக்கிய பேச்சினை நம் முன்னே மொழிந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்றிற்குரிய பெரியவர் ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்கள் மதுரையினுடைய விவேகானந்த கேந்திரத்தின் நகர் பிரமுகர் என்கின்ற முறையிலே தலைமை ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்று மாதா அமிர்தானந்தமயி வித்யாலயா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் ஸ்ரீ ராஜசேகர் அவர்கள் தன் வாழ்நாளிலே தான் மட்டுமல்லாமல் தன் துணைவியாருடன் இருவரும் சேர்ந்து சமுதாய பணிக்காக முழுநேரமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மற்றும் ஸ்ரீமதி கிருஷ்ணசுவாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீ டிவிஎஸ் சமூக கல்லூரியினுடைய மாணவர்கள், உங்கள் அனைவரையும் பணிந்து நிகழ்ச்சிக்கான கருத்து பரிமாற்றத்தை துவங்குகிறோம். சுவாமி விவேகானந்தர் 1863 ஆண்டு அவதரித்தார். அவருடைய குருமகராஜ் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். 63 திருப்பி போட்டுக்கணும், 36. 1836 அவதரித்தார். 30 வயசு இடைவெளி. என்ன ஆச்சரியம் பாருங்க, 1863 அவதரித்த சுவாமி விவேகானந்தர் 30 ஆண்டுகள் கழித்து 1893 நினைவில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நினைச்சு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மிஸ்டிகன் அவென்யூ என்கின்ற சிகாகோ நகரத்தில் இருக்கக்கூடிய வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய கொலம்பியா ஹால், தி ஆர்ட் இன்ஸ்டிடியூட், அங்க திங்கட்கிழமை பேசினார். 1836, 1863, 1893 செப்டம்பர் மாதம் 11. செப்டம்பர் 11 ஒரு விசேஷம். சுவாமி விவேகானந்தரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பத்திரிகையை படித்தா எல்லா பிரச்சனை தான். சாதாரண 50 ரூபாய் 500 ரூபாய் லட்சத்திலிருந்து 60,000 கோடி ஊழல் வரலும். அது பல கற்றை ஊழலாக இருக்கிறது. 60,000 கோடி ஊழல் வரையிலும் கொலை, கொள்ளை இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம். நமக்கு மனசு நிம்மதி பார்த்தா நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா நல்ல விஷயங்களை பத்திரிகைகள் போடுவதில்லை. நாய் மனிதனை கடித்தது, அது போட மாட்டான். மனிதன் நாயை கடித்தான் போடுவான். பத்திரிகைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்ன்றது இல்லை. இதெல்லாம் பத்திரிகையில வருது. சுவாமி விவேகானந்தர் அப்போ 1893 பத்திரிகையாளர்கள் கேட்டார், உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? நாமெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல பிரச்சனைகள் வர இருக்கு. அவர் பதில் சொல்கிறார், உலகத்தை 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். One is Eastern Hemisphere, another one is Western Hemisphere.
எப்படி சொல்லுவாங்க? மேலை நாடுகள், கீழே நாடுகள். ரொம்ப எச்சரிக்கையா பொருள் புரிந்து கொள்ளணும். கீழே நாடுகள்னா கீழே இருக்கிற நாடு, மேலை நாடுகள்னா மேல இருக்கிற நாடு. அப்படி அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது. கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள், மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள். தெரிந்தோ தெரியாமலோ கீழே நாடுகள்ல கீழே இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அதனுடைய பொருள் கிழக்கு பகுதியில் உள்ள நாடு. அதுல சுவாமி விவேகானந்தர் சொல்றார், the whole world is divided into two parts, namely eastern hemisphere and western hemisphere. அவர் பதில் சொல்றார். என்ன கேள்வி? என்ன? உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? நமக்கெல்லாம் பிரச்சனை. நீங்க பொண்ணுக்கு நகை எல்லாம் போனவனாங்க, கோரம்புக்கு ஒரு மூட்டை அடிச்சா போதும். ஏன்னா பொண்ணை விட விலை அதிகமா ஆயிடுமோன்னு ஒரு கவலை. தோரம்பருப்பின் விலை ₹90. அந்த நேரம் இருக்கு விலைவாசி. என்ன பிரச்சனை? எல்லாம் நமக்கெல்லாம் இருக்க பிரச்சனை. அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போறாங்க. விவேகானந்தர் சொல்கிறார், the whole world is divided into two, eastern hemisphere and the western hemisphere. The message of the eastern hemisphere is being followed by the western hemisphere, and the message of the western hemisphere is being followed by eastern hemisphere. முடிஞ்சு போச்சு. கீழே நாடுகளுடைய செய்தியை மேலை நாடுகள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன, மேலை நாடுகளுக்கு உரிய செய்தியை கீழே நாடுகள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி வருது. கீழே நாடுகளின் செய்தி என்ன, மேலை நாடுகளின் செய்தி என்ன? அப்படியானால் கீழே நாடுகளின் செய்தியை கொடுத்த அந்த செய்தியாளர் யார்? மேலை நாடுகளிற்கான செய்தியை கொடுத்த அந்த செய்தியாளர் யார்? அடுத்த கேள்வி வருது. கீழே நாடுகளுக்கான செய்தி அறிவிப்பாளர் அல்லது செய்தியாளர் யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மேலை நாடுகளுக்கான அந்த செய்தி அறிவிப்பாளர் அல்லது செய்தியாளர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துநாதர். இப்ப விவேகானந்தர் என்ன சொல்றார்? இந்த கீழே நாடுகள் மேலை நாடுகளுக்கான செய்தி அறிவிப்பாளராகிய இயேசுநாதர் சொன்ன செய்தியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. கீழே நாடுகளாகிய நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? மேலை நாடுகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய செய்தியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. இதுவே இன்றைய உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை? பாரதி கேட்டான். ஏன்னா பாரதி தொடர்பு உண்டு விவேகானந்தருக்கு. பாரதியாருடைய பரமகுரு விவேகானந்தர். ஸ்ரீராமர் வடக்கிலிருந்து தெற்கை இணைத்தார். பாரத தேசத்தை வடக்கிலிருந்து தெற்கை இணைத்தவர் ஸ்ரீராமர். ஸ்ரீராமச்சந்திரன் அயோத்தியா டு லங்கா, அயோத்தி முதல் லங்கை வரை பாரத தேசத்தை இணைத்தவர் ஸ்ரீராமர். துவாரகை முதல் காமரூபம் வரை கிழக்கு மேற்கிலிருந்து கிழக்கை இணைத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். ராமர் வடக்கிலிருந்து தெற்கே பாரதத்தை இணைத்தார். ஸ்ரீகிருஷ்ணரோ மேற்கிலிருந்து கிழக்கு பாரதத்தை இணைத்தார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ முழு பாரதத்தையும் சுவாமி விவேகானந்தர் மூலமாக இணைத்தார். பாரதத்துக்கு ஒரு செய்தி உண்டு, ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார். அதையும் சொல்கிறேன். அதற்கு இந்த விவேகானந்தர் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொன்னார். அதை விளக்கி பார்த்தோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொன்னார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகம், அதுவும் பகவான் சொல்கிறார். யதா யதா தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். அகம் ஆத்மானம் ஸ்ருஜாமி. நான் என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கிறேன். எப்போ? கிளானிகி,
எங்க அவதி வருகிறதோ, எங்கே குழப்பம் ஏற்படுகிறதோ, எங்கே கலகம் உண்டாகிறதோ, எங்கே தர்மமானது கீழே தாழ்ந்து போகிறதோ, அங்கே என்னை நானே சிந்தித்து விடுகிறேன். எதுக்கு பிராணத்தை காப்பாற்றுறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். அதர்மம் நோக்கி தர்மம் கீழே தாழும் பொழுது சாதுக்களை தர்மிகளை காப்பாற்றுவதற்காக நான் யுகந்தோறும் அவதாரம். அப்ப என்ன சொல்றார் அர்ஜுனனை பார்த்து? இந்த அதர்மிகளை அழிக்க வேண்டும். இது ஸ்ரீகிருஷ்ணன் பாரதியுடைய வாக்குல சொல்ல போனா, வில்லினை எடடா அந்த புள்ளியர் கூட்டத்தை பூஜை செய்திடவே வில்லினை எடடா அழாம. தமிழ்நாட்டில் பல பேருக்கு பகவத்கீதையை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே பகவத்கீதையை கொலை நூல் அப்படின்னு சொல்கிற பகுத்தறிவு எலி கழுதைகள் உண்டு தமிழ்நாட்டில். பகுத்தறிவுனாலே தமிழ்நாட்டில் அந்த சொல்லுக்கு அர்த்தம் மாறிச்சு. பகுத்து அறிவது பகுத்தறிவு. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு மூளையே தேவையில்லை. எனக்கு அறிவில்லை அது சொல்லணும் அவசியம் இல்லை. கடவுள் உண்டு என்று சொல்பவனுக்கு தான் அறிவு. அதுதான் ரொம்ப ஆழமான அறிவு. இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனுடைய தலைவனுக்கு ஒரு சிலையை வச்சிருப்பான். அதுக்கு மாலை போடுறான். ஏதோ தலைவர் தெரியல மரியாதைன்னு பார்த்தா அந்த டிவி முன்னாடி இவன் மூஞ்ச காமிச்சிருப்பான். இந்த தலைவனுக்கு சரியா மாலை போட்ட மாதிரியே தெரியாது. அது பகுத்தறிவு இல்லை. கிருஷ்ணர் என்ன சொல்றான்? தர்ம